ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஜீவகாருண்யம். துணை தலைப்பு பிளேகும் புகையும். புகைதான் பிளேக் நோய்க்கு காரணம். அதுவல்லாமல் எலி அல்ல. எலி செத்துவிழ காரணம் அது மண்ணெண்ணெயின் புகையை சுவாசிப்பதற்கு இடையானதனால் ஆகும். சவம் அதாவது பிரேதம் சீக்கிரத்தில் புழுத்து நாறுவதாகும். அப்படியுள்ள சவம் சீக்கிரத்தில் வீரியத்தை கெடுக்கும். சவத்தை தின்பதால் துர்வீரியத்தோடு கூடிய இரத்தம் உண்டாகிறது. மதுபானாதி கெட்ட செய்கைகளால் அந்த இரத்தத்தின் சக்தி குன்றிப் போகிறது. அன்றியும் புகை பிடிப்பதால் இரத்தத்திலிருந்து சுக்கிலம் சீக்கிரத்தில் வேறுபட்டு மிக வேகத்தில் புழுக்கிறது. இதுதான் பயங்கரமான பிளேக் அதாவது பிளேக் நோய். சுக்கிலம் இரத்தத்திலிருந்து வேறுபட்டு புழுக்கிறதற்கு புகை காரணமாகிறது. இவ்வாறுதான் பிளேக் நோய் உண்டாகிறது. மேலும் புகை பிடிப்பதனால் உள்ள கெடுதல் என்னவென்றால் அது உடம்பை பழுப்பிக்கிறது. அதாவது வாழைக்காய்கள் முதலியவற்றை புகையிட்டு பழுக்க வைப்பது போல புகை பிடிப்பதால் இந்த சடமும் பழுத்து அதிகொடூரமான க்ஷயரோகம் முதலான பல நோய்களும் உண்டாகின்றன. அதாவது புகை பிடிப்பதால் ஏற்படும் புகையானது நுரையீரலுக்குள் சென்று தாக்கி பிரம்மஸ்வரூபமான சுக்கிலம் நீர்த்து இரத்தத்தோடும் வாயுவோடும் சேர்ந்து புழுக்கள் உண்டாகி அந்த புழுக்கள் நுரையீரலை குத்தி புண்படுத்தி க்ஷயரோகம் முதலான பல நோய்களுக்கும் காரணமாகிறது. இது சிறிதும் ஜீவஸ்நேகம் இல்லாமல் செய்வதாகும். எப்போது தன்னுடைய உயிரை சிநேகிக்கின்றோமோ அன்று முதல் யாரும் புகைப்பிடிக்க மாட்டார்கள். ஆத்ம நமஸ்காரம்.